வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். நேற்றைய தினத்திலிருந்து ஒரு காணொளியானது இணையதளத்துல வேகமா பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த அராஜகமும் அத்துமீறலும் தான் இந்த காணொளியில விரிவா விவரிக்க இருக்கிறோம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில வசிக்கக்கூடிய பவானி, இவங்களுடைய வயது 25. இவங்களுடைய கணவர் பெயர் முத்து. பவானிக்கு 2 ஆண் குழந்தைகளுமே இருக்கிறாங்க. பவானி மற்றும் அவங்களுடைய உறவினரினுடைய மனைவி, அவங்களுடைய குழந்தைகள், இன்னொரு திருநங்கை அவர்கள், இவங்க 3 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, புதுச்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய பெரிய குப்பம் கடற்கரைக்கு போயிருந்திருக்கிறாங்க. ஒரு ஓய்வு நாள்ல பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா போயிட்டு வருமேன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கிறாங்க. போனதுல அவங்களுடைய கணவர் முத்து, இன்னொருத்தவங்களுடைய கணவர் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க பக்கத்துல. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, கடல்ல குளிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப தியாகவல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய லெலின் நகர் என்கிற கிராமத்தை சார்ந்த 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கஞ்சா போதையில அந்த பெண்ணுங்க கிட்ட வந்து, நீ வரியா, ஆள் நல்லா தானே இருக்கிற, வா அப்படின்னு சொல்லி முதல்ல பேசியிருக்கிறானுங்க. வரியானா அதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். தவறான ஒரு அர்த்தத்தை உண்டாக்குது. அடுத்து அந்த பெண், இப்பெல்லாம் பேசாதீங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. திருப்பி அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா பேசியிருக்கிறானுங்க அந்த பொண்ணுகிட்ட. இந்த குழந்தைங்களாம் சேர்ந்து குளிச்சுட்டு இருந்ததுங்கல்ல, கத்திக்கிட்டு ஓடி இருக்குங்க. ஐயோ 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 ஐயோன்னு கத்திக்கிட்டு அந்த குழந்தைங்கலாம் ஓடுது. இதை பார்த்த பவானி மற்றும் அவங்களுடைய உறவினரின் கணவர், அவங்க 2 பேருமே ஓடி வந்திருக்கிறாங்க. ஓடி வந்து கேட்கக்குள்ள இவனுங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நீ யாரா, அப்படியா இப்படியா, இல்ல இன்னொன்னு என்னன்னா, மஞ்சள் கலர்ல டிஷர்ட் அவர் போட்டு இருக்கிறார், வன்னிய சங்கத்தினுடைய டிஷர்ட் போட்டு இருக்கிறார். உங்களுக்கு என்னடா இங்க வேலை, இது எங்க கடல்ரா, அப்படிடா இப்படிடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. இன்னொன்னு, பவானின்ற பொண்ணுடைய வலது கையில ஒரு அக்னி கலசமே குத்தி இருக்கிறாங்க. நீங்க இந்த கலசத்தை குத்திருந்தா நீங்க பெரிய ஆளா, நீங்க அதுவா இதுவா, நீங்க எல்லாம் எங்களுக்கு கீழே தான், எங்களுடைய அடிமை நீங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எப்படி எங்க ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து முடிக்கிறானுங்க பாருங்க. அப்படி இப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தையில பேசியிருக்கிறானுங்க. பெரிய அளவுல அங்க பிரச்சனை நடக்குது. அதற்கு பின்பாக அவனுங்க எல்லாருக்கும் போன் அடிச்சு ஆளுல கூப்பிடுறானுங்க. இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அந்த கடல்ல சுற்றுலாவுக்காக வந்தவங்க எல்லாம் ஓடி வந்து இந்த பெண்ணை, அவங்களுடைய குழந்தைகளை, அவங்களுடைய கணவரை இந்த கொடூர கும்பல்கிட்ட இருந்து மீட்டிருக்கிறாங்க. அங்க எடுக்கப்பட்ட காணொளி தான் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதற்கு பின்பா அந்த பெண் உயிர் தப்பிச்சு வந்ததே பெருமிடியமா மாறிடுச்சு. இவனுங்க என்ன பண்ணிருக்கிறானுங்க, அந்த வீடியோலாம் சமூக வலைதளம் வர ஆரம்பிச்சதுமே இவனுக்கு அந்த பொண்ணுக்கு போன் போட்டு எப்படி நம்பரை வாங்கி மிரட்டிருக்கானுங்க. வெட்டிடுவான், குத்திடுவேன், கேஸ் கொடுத்துருவியா, அப்படி பண்ணிடுவியா, என் ஊரை தாண்டி தான் போகணும், உன் ஊர் எனக்கு தெரியும், என்ன வேணாலும் பண்ணுன்னு இருக்கிறானுங்க. சமூக ஊடகங்கள் அது பரவ ஆரம்பிச்சதுமே அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, புதுச்சத்திர காவல் நிலையத்துக்கு நேரடியா போயிட்டு காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. 5 நபர்கள் மெயின் அக்யூஸ்ட், அவங்க பேர்ல புகார் கொடுத்திருக்கிறாங்க. நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் 3 பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 2 பேரை தேடிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஓப்பனா வெளிப்படையா ஒரு காணொளி வெளியாகுது. குழந்தைகளை போட்டு அடிக்கிறானுங்க, பொம்பளைங்களை போட்டு அடிக்கிறானுங்க, கேட்க வந்து அவங்களுடைய கணவர்களை போட்டு அடிக்கிறாங்க. இதை பத்தி ஒருத்தனை கூட பேசல. மீடியா கூட எப்படி பேசுது, சமூகத்தை காட்டல, சாதிய சொல்லி அவன் அடிக்கிறான், கலசத்தை ஏன் போட்டுன்னு அடிக்கிறான், அதை பேசல. கஞ்சா போதையில் வாலிபர்கள் வம்பிழுத்தார்கள், அதோட முடிக்கிறான். தெளிவுபடுத்தி பேச கிடையாது. ஒரு அரசியல் கட்சி, பாமகவை தவிர்த்து ஒரு அரசியல் கட்சி கூட அந்த பெண்ணுக்காக குரல் கொடுக்கல. ஒரு விவாதமோ ஒண்ணு நடக்கல. என்ன இங்க கருத்து சுதந்திரம், இங்க ஊடக அந்த நெறி இந்த நெறிலாம். இதுவே ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பெண் அந்த இடத்துல வந்து ஒரு பேச்சுக்கு சொல்ற வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இப்படி பண்ணியிருந்தா தமிழகம் இந்நேரம் பெரிய அளவுல எதிரொலி கண்டிருக்கும், பெரிய அளவுல வந்து பேசப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான நீதி எல்லாம் ஏன் ஒரு பெண், அந்த பெண்ணை இப்படி இழிவுபடுத்துறான்? அதை யாரும் கண்டிக்க துப்பு இல்ல, வக்கு இல்ல. காவல்துறை கிட்ட இந்த தருணத்துல மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அத்துணை கயவர்களும் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த பெண் மற்றும் பாதிக்கப்பட்டோருக்கு பாமக உடனாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.